சரியா? ஒரு கம்பெனி உங்கள ஹையர் பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜா வொர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்காக எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணா ட்ரை பண்ணி வொர்க் பண்ண பாருங்க. ஏன்னா, என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கான லேர்னிங் கண்டிப்பா அவங்க குடுக்க போறாங்க. உங்களுக்கு நெறைய சப்போர்ட் பண்ண போறது அவங்க தான். சரிங்களா? ஸோ நல்ல கம்பெனியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எஃபோர்ட் போடுங்க. தப்பு கிடையாது. இல்லப்பா இவங்க அந்த அளவுக்குலாம் நல்ல கம்பெனிலாம் இல்லப்பா. அப்படி இருந்தாலும் உங்களுடைய குரோத்துக்கு நீங்க போடுங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ யூ பீப்பிள் ஸ்டார்ட் புட் யுவர் ஓன் எஃபோர்ட். ஃபார் யாருக்காக? யாருக்காக ப்ரோ? உங்களுக்காக தான். உங்களோட குரோத்துக்காக தான். ஸோ நல்ல கம்பெனி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சதுன்னா நல்ல எஃபோர்ட் போடுங்க. கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால, உங்களுடைய லேர்னிங் தான் இன்கிரீஸ் ஆக போகுது. எல்லாருமே வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு போயிடுவாங்க. சரிங்களா? எங்களோட ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆஃபீஸ்ல மட்டும் கிடையாது. நெறைய ஆஃபீஸ்ல வந்து அப்படியே 6:30 மணி ஆனா போதும். எல்லாம் பேக் எடுத்துட்டு கிளம்பினே இருப்பாங்க ஒண்ணு ஒண்ணா. ஆனா நான் மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் வந்து ஒரு ஒரு மென்டார் மாரி யாராவது ஒருத்தவங்க போய் புடிச்சுப்பேன் நானு ஆக்சுவலா. ஒரு டைரக்டர் மாரியோ, இல்ல சிடிஓ மாரியோ நல்லா பெரிய பெரிய தலைங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள மாரி ஆட்கள போய் நான் என்ன பண்ணுவேன், கேட்பேன். நான் இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படிலாம் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஃபீட்பேக் குடுங்க. என் வேலை எப்படி போயிட்டுருக்கு? நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? இதில நான் எப்படிலாம் குரோ பண்ணிக்கலாம்? நான் இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றது? அப்படி சொல்லி நான் என்ன பண்ணுவேன், டவுட் கேட்பேன். ஓகேங்களா? அந்த டவுட் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம் தான் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ ஃப்ரீயா ஒரு ஒரு லீடர் ஒருத்தவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இருப்பாங்க. அவங்க மத்த நேரத்துல ஃபுல்லா பிஸியா இருப்பாங்க. தே வேர் பிஸி வித் எவ்ரி டே. ஒரு சிடிஓ, சிஇஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு கொஸ்டினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த மாரியான ஒரு என்வைரன்மென்ட்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா, நீங்க போய் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசறதுக்கான டைம் எப்ப இருக்கும்னா, மத்த எல்லா எம்ப்ளாயியும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இருக்கும். அவங்க இருப்பாங்க அங்க. சிஇஓ, சிடிஓஸ் வில் பி தேர். லீடர்ஷிப் பீப்பிள் வில் பி தேர். அவங்க கூட நீங்க என்ன பண்ணணும், உங்க கனெக்ஷன பில்ட் பண்ணணும். குட் கனெக்ஷன், குட் நெட்வொர்க் வில் ஆல்வேஸ் மேக் யூ பெர்ஃபெக்ட். ஓகேவா? நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு. இந்த குட் நெட்வொர்க் பண்ணதுனால பெரிய பெரிய ஆளா சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கான நெறைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரீஸ் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மேனேஜ்மென்ட் ரோலுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? சீனியர் லீடர்ஷிப்குள்ள போயிட்டாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. இந்த மாரி என் கம்பெனில வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு. என்னோட டீமுக்கு தான் வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களால நம்மள கூப்பிட முடியும். நம்ம கேட்கிற அமௌண்ட்டையும் வாங்கி குடுக்க முடியும். பிகாஸ் ஷி இஸ் ஒன்லி ஹையரிங் அஸ். அவங்க தான் ஹையர் பண்றாங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். நெட்வொர்க் வில் மேக் யூ கெட் மோர் சக்சஸ். ஸோ ஸ்டார்ட் பில்ட் யுவர் குட் நெட்வொர்க்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வொர்க் பண்றதுனால தப்பு கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனாலயோ, இல்ல நெட்வொர்க் பில்ட் பண்றதுனாலயோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூ ஆர் கோயிங் டூ குரோ. நீங்க குரோ ஆக போறீங்க. தட் இஸ் த ரீசன். நான்லாம் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அ ஆஃபீஸ்ல ஓகேங்களா, தலகாணி, போர்வை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்றது? ஆ தூங்குறதுக்கான ஸ்பேஸு எல்லாமே அங்கேயே சார் இருக்கும். கிரண் ப்ரோ லாபில இருக்காராம் சார். ஓ! லாகின். ஓகே, ஓகே. ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். ஓகே. சாரி கைஸ். பார்க்கல. ஃபைன். ஸோ அந்த மாரி அ ஒரு கம்பெனில நம்ம வொர்க் பண்ண போறோம்னா, அங்க அப்படிதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க வந்து நான் இப்ப நைட் பகல்லாம் வொர்க் பண்ண அவசியம் இல்ல. பட் ஆனா சிஎஸ்கே லைக் அந்த கம்பெனி அவங்களோட மேட்ச்லாம் எப்ப நடக்கும்? ஐபிஎல் மேட்ச்லாம் நடக்கும்போது தான் எங்களுக்கு வேலையே நெறையா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ தே ஸ்டார்ட் வித் 7:30 இல்ல ஒரு 8:00 போல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட் 11:30 வரையும் போகும். அந்த மேட்ச் முடியறதுக்கு. நாங்க மேட்சையும் பார்க்கணும். பேரலலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வொர்க்கும் பண்ணணும். ஒவ்வொரு டைம்ல ஆப்புக்குள்ள ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருக்கும். எங்களோட டீம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கெரியர நான் டெவலப் பண்ணேன். நைட்டு பகல் பார்க்காம ஒரே கம்பெனிலயே 3 வருஷம் கத்துக்கிட்டேன் நல்லாவே. நல்ல கம்பெனி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. கிடைக்கிற கம்பெனி, கிடைச்ச கம்பெனிய தக்க வைக்கிறது தான் பெரிய மனுஷனுக்கு அழகுன்னுவாங்க.
நல்ல வேலை செய்கிறவனுக்கு அழகுனா ஒரு கம்பெனியில் உருப்படியாக ஒர்க் பண்ணணும் 1 வருஷமாவது, அட்லீஸ்ட் இல்லைனா 2 வருஷமாவது ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். ஏன்னா உங்கள் கம்பெனிலாம் அடுத்த கம்பெனி உங்களை ஹையர் பண்ணணும்னா நம்புவாங்க. அப்போ தான் உங்களை. நீ 1 வருஷத்துலேயே 4 ஜம்ப் போட்டிருந்தனா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. பீப்புள் ஒன்ட் பிலீவ் ஆன் யூ. இப்போ என் ப்ரொஃபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் டவுட்ஃபுல். நீ வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க, இந்த 10 வருஷத்துல 5, 6 கம்பெனி மாறி இருக்க, என்ன கதை அப்படி, என்ன உன் கதை அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஐயா இது நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனியில் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன், அக்சென்ச்சரில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், விக்டோரியா சீக்ரெட்டில் 1.5 இயர்ஸ், சாரி 1 வருஷம் ஒர்க் பண்ணேன், நெட்லிங்கில் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். எதுக்கு வந்து உடனே உடனே மாற்றிட்டீங்க அப்படின்னு, இந்த 2 ரீசன்ட் கம்பெனியை வந்து ஏன் உடனே மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் அந்த கல்ச்சர் எனக்கும் குரோத்தில் கொடுக்கல சார், எனக்கு குரோத் கொடுத்துருந்தா நான் அங்கே இருந்துக்க போகிறேன், நல்ல ஃபினான்ஷியல் குரோத் கொடுத்திருந்தாலும் எனக்குன்னு ஒரு லேர்னிங் பாத் இல்லாமல் இருந்தது, நான் வெளியே வந்துட்டேன். தட் இஸ் மை விஷன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் உங்கள் ப்ரொஃபைலை நல்லா ஃபார்வர்ட் பண்ண முடியாது, நீங்கள் ரொம்ப ஷார்ட் கர்வில் நிறைய கம்பெனி ஜம்ப் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே ஃபைன், எந்த கம்பெனி எனக்கு ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் அதுவே ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டைமில் நான் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ திஸ் இஸ் த ரீசன், எந்த கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு 1 வருஷம் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, 1 வருஷம். அப்புறம் தான் உங்கள் லைஃபோடைய சக்ஸஸே கிடைக்க போகுது உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த டிசைனர்ன்ற பேர் வாங்கிடுங்க. உங்களுடைய ஆஃபர் லெட்டரில் டிசைனர் அப்படின்னு ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டா போதும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப் செட்டில். உண்மையிலுமே தான் சொல்ல, செட்டில் தான், சும்மாலாம் நான் சொல்லலை. எனக்கு டிசைன் இண்டஸ்ட்ரி பயங்கரமான growth கொடுத்துருக்கு. ஓகே, ரூ. 1 2 growthலாம் கிடையாது. ஐ பீன் மேட், என்ன சொல்கிறது, ஒரு 60-70 லேக் என்னுடைய ஓவரால். நான் இதுவரையும் குரோர்ஸ் கூட தாண்டி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? லைக் என்னுடைய சேலரியாக நான் வந்து இவ்வளோ நாள் ஏர்ன் பண்ணது மொத்தமாக பார்த்தீங்கன்னா குரோர்ஸ் கிட்ட நான் சொல்ல முடியும். என்னோட அக்சென்ச்சரில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன், நியர்லி ஐ பீன் மேட் நியர்லி 20-30 லேக்ஸ். எனக்கு அக்சென்ச்சரில் மட்டும் வந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30 லேக்ஸ் மேலே வந்துச்சு எனக்கு சேலரி, மொத்தமாக ஒர்க் பண்ண பீரியட் சொல்கிறேன். விக்டோரியா சீக்ரெட்டில் ஐ பீன் மேட் நியர்லி லைக் 20 லேக்ஸ் பண்ணேன். எனக்கு இதுவே 50 லேக்ஸ் ஆகிடுச்சா? அப்படியே என்னுடைய ப்ரோடீன் அண்ட் அப்புறம் என்னுடைய நெட்லிங்க் கம்பெனியோடைய ஓவரால் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 லட்ச ரூபா வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஐ டிட் 65 லேக்ஸ் இன் இயர்லியர் டேஸ். இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1.5க்கு மேலே, சரிங்களா? நான் ஒரு ரஃப் ஃபிகராக சொல்கிறேன், அதுக்கு மேலே நான் வாங்குகிறேன். யோசிச்சு பாருங்க, நான் 1 crore தாண்டி இருப்பேன் என்னுடைய யூஎக்ஸ் ஜர்னியில், என்னோட டிசைன் கெரியரில். ஸோ இட்ஸ் மேக்ஸ் மீ மோர். என்னை விட அதிகமாக கூட வாங்குறாங்கப்பா மார்க்கெட்டில், யாரும் அதான் சொல்கிறது கிடையாது வெளியே வந்து. என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஒர்க்குன்ற கம்பெனியில் மாதத்துக்குள்ள வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 LPA 40 LPA வாங்குறாங்க, 60 LPAலாம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு 60 LPA வாங்குறவங்களாம் இருக்கா, 67 LPA, 55 LPA, 70 LPAலாம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தூரம். சும்மாலாம் சொல்லலை, இட்ஸ் ஆல் தேர், பீப்புள் ஆர் கெட்டிங். பட் ஆனால் யாருக்கு கொடுக்குறன்றது தான் மேட்டர், யாருக்கு சேலரி கொடுக்குறன்றது தான் மேட்டர். பட்ஜெட் போட்டிருக்காங்க சார். இந்த நிர்மலா சீதாராமனா? எஸ் சார். எஸ், டிசைன் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஸ்கோப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆக்சுவலி. ஈஸ்ட் சைடு ஓப்பன் பண்ண போகிறோம். ஆமாம், இது இப்போ நிஃப்ட்லாம் இருக்குல்ல, நிஃப்ட்டு, என்ஐடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது ஆக்சுவலாக. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக்கி இன்னும் விரிவுபடுத்த போகிறாங்க. இந்த ப்ரைவேட் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிரியேட் பண்ணுறது கிடையாது. அதுமாரி நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கிறது கிடையாது ஆக்சுவலாக. இப்போது நான் தான் இவங்களை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன். யார்? நிஃப்ட்டு, என்ஐடி, இந்த ஐஐடி, இந்த மாதிரி டிசைன்ஸ் இன்ஸ்டியூட்ஸை நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே ஒரு எய்ம் இருக்குது, இதே மாதிரி ஒரு காலேஜ் வந்து கிரியேட் பண்ணணுன்றது. ஓகேவா? என்னோட எய்ம் வந்து என்னென்னா ஐஐடி எம்ஐடி மாதிரி ஒரு பக்கா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணணும். அது என்னோட ட்ரீம். ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும். அவனோட டே 1லேருந்தே அவன் வந்து அந்த டிசைனு, க்ரியேட்டிவிட்டி,
அந்த அந்த மாதிரி லேர்னிங்குள்ளே இருக்கணுன்றது என்னோட விஷன் ஆக்சுவலாக. தட் இஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகேவா? ஸோ என்னோட எய்ம், ஸோ டிசைன் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் டிசைன் காலேஜஸ்லாம் வைக்கணுன்றது, ஸ்கூல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கணுன்றது என்னோட எய்மு, என்னுடைய விஷன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த டிசைன் இன்ஸ்டியூட்ஸு, நிஃப்ட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் அப். ஸோ இது வந்து ஒரு குட் சைன். டிசைன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குன்றத இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது நிர்மலா சீதாராமனோட வாயிலேருந்து வரும்போது தெரியுது நிறைய பேருக்கு. இப்போ யோசிப்பாங்க, அப்போ டிசைன் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயாவது நம்புறீங்களா? டிசைன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் சூஸ் பண்ணி உள்ள வந்திருக்கீங்களோ நீங்கலாம் பிளஸ்டு. இன்னும் நிறைய பேர் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. டெவலப்பர் போலாமா? டிசைனர் போலாமா? டெவலப்மெண்ட் போலாமா? இல்ல டெவாப்ஸ் போலாமா? இல்ல வந்து எதுல போலாம்? இன்னும் யோசிச்சுன்னு உட்காந்துருக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. என்ன ப்ரோ நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன ஒரு இன்டர்வியூல கூட கூப்பிட மாட்றாங்க. இப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இல்ல இருக்கலாம். பட் எங்க விஷயம் ஒண்ணுதான். நீங்க அந்த மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான பெர்சனா மாறுற வரையும், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த 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 கம்பெனி வந்து உங்களோட ப்ரொஃபைல பார்க்கும்போது, தே ஹேவ் டூ ஃபீல் தட் இவரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெர்சன். இவரால நம்மளோட ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். அப்படின்ற அந்த ஃபீல்க்குள்ள வரும்போது தான் உங்கள ஹையர் பண்ணுவாங்க. இதுக்கு நெறைய விதமான ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது வொர்க் பண்றதுலே ஸ்மார்ட் வொர்க்ன்னு இருக்குது, ஹார்ட் வொர்க்ன்னு இருக்குது. கரெக்ட்டா? நீங்க என்ன வொர்க் சூஸ் பண்றீங்க? எப்படி பண்ண போறீங்க? அப்படின்றது தான் மேட்டர்ஸ். ஸ்மார்ட்டா? ஹார்டா? கம்யூனிகேஷனா? நோ கம்யூனிகேஷனா? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கிலீஷ் ப்ராப்பரா வராது. பட் ஆனா இப்போ சம்ஹவ் ஐ அம் மேனேஜிங் மை செல்ஃப். மேனேஜ் பண்ணிட்டு வரேன். பட் தேவைப்பட்டா இங்கிலீஷ் ஒழுங்கா படிக்கணும். இங்கிலீஷ் போனா தான் இதெல்லாம் கிடைக்கும்னு தோணுச்சு, தெரிஞ்சுச்சுன்னா, நான் போய் உட்காந்துருவேன் இங்கிலீஷ் கிளாஸ்ல போயிட்டு. யோசிக்கவே மாட்டேன் நானு. ஓகேவா? ஒரு விஷயம் பண்ணா, அதனால நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னா, கண்டிப்பா இப்ப போய் உட்காந்துரணும். அவ்வளோதான் சிம்பிள். ஒரு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 செலவு பண்றதுல தப்பு கிடையாது. நல்ல கம்யூனிகேஷன் முன்னாடி வந்துடுச்சுன்னா, ஒரு 10 எல்பி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா, நீங்க வுட்டுருவீங்களா? தட்ஸ் ஹவ் த சினாரியோ. போடுற காசு என்னைக்குமே ரிட்டர்ன் ஆகும் உங்களுக்கு. ஆனா, கரெக்டான இடத்துல போடுறோமான்றது தான் முக்கியம். போட்டதுக்கப்புறம் நம்ம கமிட்டடா நம்ம இருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். ஸோ, திஸ் இஸ் வாட் ஐ எம் சஜெஸ்டிங் டூ எவ்ரிஒன். ஸோ, நீங்க படிக்கிறீங்க, உள்ள வந்திருக்கீங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். லக்ஷ்மண் ப்ரோ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஓகே, ஓகே அப்படி சொல்லிட்டு, ஒரு 6 மாசம் சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம், நீங்க வந்து இந்த டிசைனர் ஜாப்க்குள்ள போகாம, கிடைக்கிற ஒரு ஜாப்க்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. அதுவரையும் சிவில் டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்குது பண்றீங்களா? இதுல இருக்கு பண்றீங்களா? அந்த ஒர்க் பண்றீங்களா? அப்படின்னுவாங்க. அதெல்லாம் உங்களுடைய இந்த கெரியர வந்து முடிக்கிறதுக்கு வந்த ஒரு அழைப்பு மணின்னு நெனச்சுக்க வேண்டியது தான் நீங்க. இந்த மாரி போனவங்க நெறைய கேஸ் இருக்காங்க என்கிட்ட படிச்சவங்க. என்கிட்ட படிச்சவங்களே நெறைய பேர் போனவங்கலாம் இருக்கிறாங்க. மோட்டிவேஷன் இல்ல. பேரண்ட்ஸோட புஷ் இருக்குது. என்ன பண்ணாங்க பேரண்ட்டு, "அம்மா ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போயாம்மா, கிடைக்கிற வரையும்" அப்படின்னு சொல்லி அனுப்பி, இன்னைக்கு அவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஜாப்ல, ஏதோ ஒரு லைஃப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கடைசி வரையும் ஒரு 25,000 25,000 மேக்ஸிமம் வாங்குனா பெருசுப்பா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா வைங்க. அதுக்கான எஃபர்ட்ட போடுங்க. தப்பு கிடையாது. லேர்ன், லேர்ன், லேர்ன் அண்ட் இம்ப்ளிமெண்ட். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அத மார்க்கெட் பண்ணுங்க. உங்கள நல்லா வியாபாரம் பண்ணிட்டு போங்க. யூ ஆர் கோயிங் டூ செல் யுவர் செல்ஃப். உங்கள தான் நீங்க விக்க போறீங்க. உங்கள தான் நீங்க விக்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டூ செல் யுவர் செல்ஃப் டூ கார்ப்பரேட்ஸ். ஸோ உங்கள நீங்க நல்லா மார்க்கெட் பண்ணா மட்டும் தான் இங்க வியாபாரம் ஆகும். நம்மளுடைய ப்ரொஃபைல். ஸோ செல்ஃப் ப்ரமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பர்சனல் பிராண்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பர்சனல் பிராண்டிங் இருந்தா மட்டும் தான் இன்னைக்கு பீப்பிளே ஹையர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நெறைய பேர். நான் இன்னைக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலா. சும்மா ஷேர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க.
என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். எஸ், சிடிஓ. ஓகேங்களா? ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே, ஜஸ்ட் அ மூமெண்ட். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் லீடர்ஷிப்புக்கான ஒரு கோர்ஸ், அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன் லீடு. ஓகேங்களா? லீடர்ஷிப்புக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ யூஎக்ஸ் படித்தவங்களுக்குலாம் அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் போய் படிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக இந்த இன்டர்வியூ கிராக்கிங், இந்த சப்போர்ட்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அதில் வந்து இருக்குது நிறைய விஷயங்கள், அதெல்லாம் ஷோ பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கோர்ஸோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 சில்லற. ஓகேங்களா? அதோ பாருங்கள், கெரியர் சப்போர்ட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? என்னுடைய 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்பில் நான் கவர் பண்ணுறது இந்த செஷன் தான். ஓகேவா? என்னோட 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்பில் நான் பண்ணுற ஆக்டிவிட்டி இதுதான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் 1, பர்சனல் பிராண்டிங் 2, கம்யூனிகேஷனு, ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனு. ஓகேங்களா? இதுதான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்னோட இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்குறது. இதை கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிக் கொடுக்குறேன் நான். ஆக்சுவலாக ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நான் சொல்லிக் கொடுக்குறேன் 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்பில். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்பை. ஆனால் இப்போ இருக்கிறது என்னோட 14வது பேட்ச். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் அந்த 14வது பேட்சுக்கு நான் என்ன மாதிரி அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ கம் டு த திங்ஸ். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மார்க்கெட்டு டிசைனருக்கு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது. சரியா? ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கெட்டு. நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களை நம்ம எப்படி, உங்களோட ப்ரொஃபைலை எப்படி மார்க்கெட் பண்ணி உங்களை செல் பண்ணிக்க போறீங்கிறது தான் இங்கே மேட்டர்ஸ். அங்கே 5 பேரை போய் உட்காந்தாலும் அந்த 5 பேரில் என் ப்ரொஃபைலை நான் எப்படி இம்பார்ட்டண்ட்டாக காட்டுறது, அது நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குங்கன்னு சொல்கிறது. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், சூப்பர். கம்மிங் டு தி செஷன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியேஷன். ஓகே, ஐடியேஷன்ன்றது எங்கே வர செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ குயிக்லி ஷோ மை ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் வந்து நியூவாக ஜாயின் பண்ணிக்கிற பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் திங்கிங் தான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? ஐ வில் ஷோ த டிசைன் திங்கிங் ப்ராசஸ், ஜஸ்ட் அ மூமெண்ட். ஓகே, இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் வரைக்கும் பார்த்தீங்களா, இதில் எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேஷன். இந்த ஐடியேஷன் போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஐ மீன் இந்த 3 இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டிசைன் திங்கிங்கில் எம்பத்தைஸ்னால் நம்ம என்னென்னு பார்க்க வேண்டியது இருக்குது. டிஃபைன் இருக்குது, ஐடியேஷன் இருக்குது. சரிங்களா? இதில் வர ஒன் ஆஃப் த டாபிக் தான் இந்த ஐடியேஷன்ன்றது. ஐடியேஷன்ன்றது என்னென்னா, நம்மளுடைய டிசைனோடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஜென்ரேட் பண்ண போகிற இடம். நீங்கள் இப்போ இதெல்லாம் படிக்கணும் தான். ஆக்டிவிட்டி சென்டரிங் நம்ம அடுத்து பிளான் பண்ணியிருந்தோம், அடுத்து டிசைன் திங்கிங் பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? படிப்போம். இப்போ என்னென்னா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 2 to 3 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு கண்டக்ட் ஒன் ஒர்க் ஷாப். என்னென்னா லைவாக ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை சார்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஐடியேஷன் மூலயமா சால்வ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? லைவாக ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி. அதாவது என்னென்னா, எவ்ரி ஒன் கேன் ஜம்ப் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த செஷன். ஸோ லைவாக எல்லாருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போயிட்டுருக்குல்ல 8:30, அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த ஒரு செஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைவில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனராக நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எஸ் ப்ரோ. ஓகே, இப்போ லைவ்ல சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபார் ஐடியேஷனுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, எம்பத்தைஸ்க்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சொல்லுங்கள் சார். நான் நேற்று சொல்லியிருந்தேன் சார், காலேஜ் ஆப்பு.
ஆமா. அதில் இப்போ ஒரு எரர் கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அந்த அட்டண்டன்ஸ் வந்து ஒன்ஸ் ஆப் உள்ள யார் போயிட்டு வராங்களோ அது ஆர்டர் சேஞ்ச் ஆகி வேற ஒருத்தவங்களுக்கு விழுந்துருதுங்க. ஓ, ஓகே. அது வந்து நம்ம டிசைனர் தான் சரி பண்ணுவாங்களா? இல்லப்பா, அது நம்மளுடைய பிரச்சனை கிடையாது, அது டெவலப்பரோட பிரச்சனை. ஓகே ஓகே சார். இட்ஸ் அ பக். ஓகே, இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம், இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் யூ டெவலப்பர்ஸ். ஓகே சார். நம்மளது என்னன்னா விஷுவல் பிரச்சனை இருக்கக்கூடாது. விஷுவல்னா யூசருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, யூசருக்கு தெரிய மாட்டேங்குது, யூசர் இந்த பட்டன் எங்க இருக்குன்னு தேடுறாங்க, இந்த ஃபீச்சர் எங்க இருக்குன்னு தேடுறாங்கன்னா அது நம்மளுடைய பிரச்சனை. நம்ம தான் அதை சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். பட் ஆனா இந்த இந்த மாதிரி பக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பரோட பிரச்சனை, நம்மளோட பிரச்சனை கிடையவே கிடையாது. நம்மளோட வேலை டிசைன் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான். அப்புறம் டிசைன் பண்ணதை இப்படி தான் நம்ம கொடுத்த மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணுற மட்டும் தான். சரியா? ஓகே ஓகே அதுக்கு சார். பின்னாடி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், ஒரு யூசருக்கு என்ன தேவைப்படுது, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப் பண்ணதெல்லாம் டெவலப்பர்ஸோட வேலை, அவங்க தான் அதை சரி பண்ணணும். நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளது வந்து ப்ராப்ளம் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, டிசைனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நம்ம போய் சார்ட் அவுட் பண்ணுவோம். நம்ம பிரச்சனை கிடையாது அது. இந்த ஓகே பக் சார். வந்து டெவலப்பரோட பிரச்சனை, அவங்க தான் சார்ட் அவுட் பண்ணுவாங்க. QA கண்டுபிடிச்சிருப்பாங்க, QA வந்து டெவலப்பர் கிட்ட சொல்லுவாங்க, டெவலப்பர் அதை சார்ட் அவுட் பண்ணி அனுப்புவாங்க. தட் இஸ் ஹவ் த ப்ராசஸ் வில் பி. ஓகேவா? ஓகே சார். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லியிருந்தேன், ஐடியேஷன். ஓகேவா? ஐடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் திங்கிங் ப்ராசஸில் வரக்கூடிய மூணாவது ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்குறோம். ஏன் பார்க்குறோன்னா, ஒரு ஒர்க் ஷாப்பாக கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த செஷனுக்குள்ளே உங்களையும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. பண்ணலாமா? ஃபைன். சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஒரு சில இது எடுக்கிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு சில ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வரேன். அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எல்லாருமே ஆன்சர் போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம். சரியா? பண்ணலாமா? நீங்கள் இப்போ சப்போஸ் நியூ பேட்சஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பட் ஆனால் எதுலெல்லாம் உங்களால் இன்புட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அதை வந்து என்ன பண்ணாதீங்க, லைக் எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இதை பற்றி நம்ம நல்லாவே படிப்போம். சரிங்களா? ஓகே, டன்னா? பண்ணலாமா? சரி, ஓகே. ஒரு ப்ராப்ளம் எடுத்து வரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ப்ராப்ளம் எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு மாடியூல் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். என்ன ப்ராடக்ட் எடுக்கலாம்னா, ஏதாவது ஒரு நல்ல மொக்கையாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப் எடுத்துக்கணும் நம்ம. நாட் அ குட் அப்ளிகேஷன், மொக்கை பட் ஆனால் ரொம்ப பெரிய பிராண்டாக இருக்கிற மாதிரி. சரியா? ஓகே, என்ன எடுக்கலாம்? எதனா ஒரு சஜஷன் கொடுங்கப்பா. ஏதாவது ஒரு நல்ல ஆப்பு, நல்ல பேர் தெரிஞ்ச ஆப்பு, பட் ஆனால் டிசைனில் மொக்கையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பண்ணலாமே, நம்ம இந்த இந்த ஆப்புக்கே பண்ணலாமே. அது பேர் என்னது? ஆம், ஏதோ ஒரு நம்ம இது பண்ணோமே, சென் பட்ஸா, பட்ஸ் தானே அது? ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்த்துமே, அது என்னப்பா அது? அந்த ஹெட்ஃபோனு பண்ணிட்டு இருந்தாங்களே, ஐ மீன் ஏர்பாட்ஸ் பண்ணாங்களே, நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி. அது பேர் என்ன, சரியா மறந்து போச்சுப்பா. ப்ரோ அது பேரு சைபன் டெக் சைபன்னா? எஸ்ஐ. SIEயா? ஆ சைபட்ஸா? சைபன் ஏர்பாட்ஸா? பிஇஎன் வரும் ப்ரோ. BEN? அதான் அதான். ஓகே. சைபின் நியோபட்ஸ், கரெக்டா? ஓகே. இது வந்து ஒரு 1 ஹவர் செஷன் நம்ம பண்ண போகிறது. ஓகே, இது வந்து 30 மினிட்ஸ் செஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 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 ஒர்க்கோடைய கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஐடியேஷன் பண்ண போகிறோம். ஐடியேஷன்றதுக்கு என்ன ரூல்ஸ்னா, எனக்கு ஒரு 1 ஹவர் டைமோ இல்லை ஒரு 2 ஹவர் டைம் எடுத்துப்பேன். அந்த 1 ஹவர் 2 ஹவர் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்,
உட்காந்து இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட இருந்து ஐடியா கேட்க போகிறேன். சொல்றது புரிஞ்சுதா? ப்ரோ இந்த என்ன ப்ரோ இந்த ஒரு 5 மினிட்ஸில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இன்புட் கேட்பேன். சரிங்களா? அதில் இருக்கிற இன்புட்ஸ் நீங்கள் ஒன்று ஒன்றா போட வேண்டியது தான், என்னென்னலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஐடியேஷனுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே பண்ண ஆப்ஸில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு பேர் யூராஸ்டிக் எவாலுவேஷன். ஓகேவா? அப்போது யூராஸ்டிக் எவாலுவேஷன் பண்ணிட்டு கூட நான் ஐடியேஷனுக்குள்ளே வரலாம். இல்லை நம்ம பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே என்னோட ஐடியேஷன் செஷன் தான். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளத்தை கண்டுபிடிப்போம் நம்ம. இன்னைக்கு உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்ளத்தை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி நம்ம ஐடியாஸ் எல்லாத்தையுமே போடுவோம். நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஐடியாஸில் எதெல்லாம் ரொம்ப நல்ல ஐடியா, இது சூப்பரான ஐடியா அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஃபர்தர் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகலாம். சரியா? ஸோ ஒரு ஐடியேஷன் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒரு நல்ல டைட்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் இருக்காங்க இல்லைங்களா, த பிராண்ட் ஹூ செய்பன் அப்படின்றது ஒரு ஏர்பாட் கம்பெனி. ஏர்பாட்னா ஹெட்ஃபோனு, இந்த மாதிரி ஏர்பாட்லாம் செல் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடங்கியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணி கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதோடைய டிசைனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்வான்ஸாக நல்ல சூப்பராக டிசைன் பண்ண போகிறோம் நம்ம. எப்படி டிசைன் பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு டூ சம் அட்வான்ஸ் லெவல் டிசைனிங். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, சில காம்பீட்டர் பெஞ்ச் மார்க்கிங் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு டூ காம்பீட்டர் பெஞ்ச் மார்க்கிங். என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்பிளோடைய ஏர்பாட்ஸ் எடுத்துக்க போகிறேன் நான். இப்போ எனக்கு இந்த பிராண்டு வந்து ஒரு 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 ஒன் ஆஃப் த காம்பீட்டராக நான் பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஐ எம் கோயிங் டு லுக் அட் போட் கம்பெனி. ஓகேவா? ஸோ போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளு, வேறு யார் வந்து எனக்கு நல்ல ஹெட்ஃபோன் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் போல்ட்டா, JBL. ஜேபிஎல் இருக்கிறாங்க, ஃபயர் போல்ட் இருக்குது. நாய்ஸ் இருக்கிறாங்க ப்ரோ. ஃபயர் ஆ நாய்ஸ். நாய்ஸ் கூட நல்ல ஒரு பிராண்டாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. நாய்ஸ் ஏர்போர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் இருக்கிறது, போ ஜேபிஎல். ஓகே, ஜேபிஎல். ஸ்கல் கேண்டி, கரெக்ட், வெரி குட். இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இதுவே என்னோட ஐடியேஷனில் ஒன்று தான். இப்போ நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், போய் போட போகிறேன் நான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளுடைய மிவின்னு ஒரு பிராண்ட் இருக்கு ப்ரோ. ஆ மிவின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே, டன். நான் இருங்க, உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஷேர் த மீரோ போர்டு ரைட் நவ். ஓகேவா? ஸோ நம்மளோட மீரோ போர்டுக்குள்ளே போயிடலாமா? சைன் அப். நம்ம லாஸ்ட்டாக மீரோ போர்டு எதில் ஓப்பன் பண்ணோம்? ஐ திங்க் வி ஹவ் ஓப்பன் சம் அதர் திங். ஓகே, நான் என்னுடைய மீரோ போர்டில் ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ண போகிறேன். டிமென்டி அகாடமியோட அக்கௌண்ட்லேருந்து ஐ எம் கோயிங் டு செட்டப் ஒன் போர்டு ரைட் நவ். இப்போ நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டிக்கு பேர் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. நோட் பண்ணிக்கோங்க உங்களோட நோட் புக்கில். திஸ் இஸ் வாட் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டினா இதுக்கு பேர் வந்து ஒரு ஒர்க் செஷன். இந்த ஒர்க் செஷனில் எல்லாருமே வர போகிறீங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. சரியா? திஸ் இஸ் வாட் ஒயிட் போர்டு. இப்போ நான் ஒரு பிளாங்க் போர்டு எடுத்துக்கிறேன். கிரியேட் டீம் போர்டு. ஓகே, டன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு போர்டு எடுத்துட்டேன். சரியா? டன். இப்போ வாட் யூ வாண்ட் டு பில்ட், இது வந்து ஏ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to build one e-commerce வெப்சைட். நம்மளோட ஐடியா என்னன்னா, நம்ம வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ண போறோம். ஓகே, அதான் இ-காமர்ஸ் இல்லை, D2C. D2C வெப்சைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த D2C வெப்சைட் வந்து பண்ண போறோம். பிராண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைபன். கேஸ் சைபன். சைபன் ஏர்பட்ஸ்க்கு. ஓகே, ஏர்பட்ஸ்க்கு பேர் நுழைய மாட்டேங்குதுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது.
ஓகே. லைஃப் ஸ்டைல் ஆர் வி கேன் சே D2C பிராண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? D2C பிராண்ட். சரியா? இப்போ இவங்களுக்கு நம்ம பண்ண போறோம். இப்போ என்னோட காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த பர்சன் இந்த பர்சன் சொல்லிட்டு. ஸோ ஐடியேஷன் ஒர்க் ஷாப். ஐடியேஷன் ஐடியேஷன்ல நிறைய வகையான ஐடியேஷன்ஸ் இருக்குதுப்பா. ஒன்று ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டு ஐடியேஷனுக்குள்ளே வர்றது, இல்லை ப்ராப்ளத்தையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியேஷனை போடுறது. இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஐடியேஷன்னா நான் ப்ராப்ளத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் அதை பண்ண கூட அவசியம் இல்லை. நான் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நான் இதை பயன்படுத்திக்கலாம். சொல்கிறது புரியுதா? அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வி ஆர் டூயிங் ஒர்க் செஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒர்க் செஷனை வந்து யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எவ்ரி ஒன் கேன் பார்ட்டிசிபேட். டெவலப்பரு, டிசைனரு, அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரியா? கேன் எடிட், காப்பி அண்ட் இன்வைட் டீம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ண போகிறேன். அனுப்பலாமா லிங்க்கு? ஐ எம் கோயிங் டு சென்ட் த லிங்க் டு எவ்ரி ஒன்ஸ் வாட்ஸ்அப்பில் நான் போடுறேன். வாட்ஸ்அப்பில் போடலாமா இல்லை இந்த ஜூம்லேயே மெசேஜில் போட்டுருவா? ஆனால் நீங்கள் எத்தனை பேர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் நான் போட்டுடுறேன். மீரோ போர்டில் நான் இப்போ போட்டிருக்கேன். ஓகேங்களா? உள்ளே வந்துடுங்க பார்க்கலாம். அப்படியே கிளிக் பண்ணி ஒருத்தவங்க உள்ளே வாங்க. ஸோ ஐடியேஷன் ஒர்க் ஷாப்பை நான் எந்த மாதிரி வேணால் பயன்படுத்திப்பேன். அதாவது ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் பயன்படுத்திப்பேன், இல்லை ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கான சொல்யூஷனை கொடுங்கன்றதுக்கும் நான் பயன்படுத்திப்பேன். ஸோ ஐ கேன் யூஸ் இட் ஃபார் எனி திங். ஓகே, ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க வந்து. ஓகே, பக்கா. என்ன பென்சில்லாம் கோடெலாம் போட்டு வச்சுருக்கீங்க? யார் பண்ண வேலை இது? ஓகே, ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த காம்படிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், காம்படிட்டார் அனலைசிஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்னோட காம்படிட்டர்ஸ் யாருன்றத நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து போட போகிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டிக்கி நோட் எடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸ்டிக்கி நோட் வித் யூசரோட பேரோட ஸ்டிக்கி நோட் வித் யூசரோட பேரோட போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், உங்களோட பேரோட ஒரு காம்படிட்டர் எழுதுங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஆப்பிள்னு போடுறேன். அடுத்து உங்களுடைய டூப்ளிகேட் போட்டு நீங்கள் இங்கே சைடில் இருக்கு பாருங்கள், ஸ்டிக்கி நோட் போட்டிங்கன்னா அதை வந்துடும் இங்கே. ஓகேவா? எல்லாருக்குமே வருது இல்லை? காம்படிட்டர்ஸ் கீழே எடுத்து வந்து போடுங்க. சரியா? இங்கே கீழே போடுங்க. சரியா? ஒரு காம்படிட்டர் எடுத்து வந்து போடுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். இப்போ நான் உங்க எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து ஒர்க் செஷன். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து ஒரு ஒர்க் செஷன். இப்படி தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்ளத்தையோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஆர்டி டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பிஆர்டி டாக்குமெண்ட் படிச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டணும். அப்படி எடுத்து வந்து போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சிருக்கு, இது எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் கொஷின்ஸ் கேட்கணும் நீங்கள். ஓகேவா? ப்ளீஸ் ஆட் பீப்புள். எவ்ரி ஒன் ஆட் இயர். ஓகே, சார் ஃபோன்ல பண்ணா கனெக்ட் ஆக மாட்டேங்குது சார். ஃபோன்ல கனெக்ட் பண்ண முடியாதா? நானும் ஃபோனில் ட்ரை வராது பண்ணேன். பிரியா, ஃபோனில் வராது பிரியா. ஓகேவா? யூ ஜஸ்ட் அதை லிசன். நான் மெயில் கொடுத்துட்டே இருக்கேன், அதான் வரவே இல்லை. அதான் வராது கேட்டேன். வராது வராது. யூ லிசன் இட். ஓகே, யூ லிசன். ஓகே ஓகேங்க சார். நீங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, கவனிங்க. ஓகேங்க சார்.
யா யாருக்கெல்லாம் அக்சஸ் வரலையோ, யாரெல்லாம் வந்து பண்ண முடியல ஃபீல் பண்றீங்களோ, ஜஸ்ட் லிசன் இட். ஓகே. பட் ஆனா ப்ராக்டிகலா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும் அது ஆக்சுவலி. இப்போ இந்த இதுலேருந்து நம்ம நிறைய ப்ராப்ளத்த இப்போ கண்டுபிடிப்போம். அதுலேருந்து ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்கு மட்டும் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். இல்ல ஒரு 3, 4 ப்ராப்ளத்துக்கும் சேர்த்து கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. டன். போட்டீங்களா? ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ப ஒரு சில ரூல்ஸ் செட் பண்ணிக்கணும். என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு ஐடியா குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் மொக்க ஐடியாடா இது" அப்படிலாம் எதுவும் சொல்லாம, எல்லாரையுமே என்கரேஜிவா நீங்க என்ன பண்ணணும், அவங்க ஐடியாவ வாங்கிக்கணும். அதாவது வைல்ட் ஐடியானாலும் சரி, ரொம்ப மொக்க ஐடியா இருந்தாலும் சரி, ரொம்ப கிரேசியான கொஸ்டினா இருந்தாலும் சரி. நீங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கொஸ்டின்ஸ் ஐ மீன் ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் தென் ஸ்பீட் ஓவர் பெர்ஃபெக்ஷன். அதாவது ஸ்பீடா பண்றேன்றத பேர்ல, நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. பொறுமையா பண்ணாலும் சில ஐடியாஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காவும் பண்ணணும். அதே சமயத்தில பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கணும். சரிங்களா? கிரேசி ஐடியாஸ் வெல்கம்ஸ். ஸோ உங்களுடைய கிரேசி ஐடியாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஓகே. 1 ஐடியா ஈக்குவல் டூ 1 ஸ்டிக்கி நோட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு ஸ்டிக்கி நோட்ல ஒரு ஐடியா தான் இருக்கணும். ஓகே. திஸ் இஸ் ஹவ் ஹவ் வி ஹேவ் ஸ்டார்ட். இதான் ரூல்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு ஐடியேஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, எல்லாரையுமே நான் என்ன பண்ணுவேன், அ கூப்பிடுவேன். கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாரையும் உட்கார வைப்பேன். ஒரு மீட்டிங் ரூம்ல. ஒரு 10 பேரோ இல்ல 15 பேரோ டிசைனர்ஸ் வந்து எல்லாமே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டோனே உங்க எல்லாரையுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஐஸ் பிரேக்கர் செஷன் மாரி ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவேன். ஐஸ் பிரேக்கர்னா லைக் ஒரு செஷன் ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப என்னோட விக்டோரியா சீக்ரெட் நான் ஒர்க் பண்ணும்போது, எனக்கு வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணாங்க. என்னன்னா, நம்ம கேம் அ மாதிரி ஜாலியா. கேம். என்ன கேம்னா, நீங்க இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். இந்த இடத்துல நான் போய் என்ன பண்றேன்? அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு கதை சொல்லணும் அந்த இடத்துல. இப்போ நான் வந்தேன். நான் வந்து ஐ வென்ட் ஃபார் த வொர்க் ஷாப் வித் அப்பீடைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த சேம் ஒர்க் ஷாப் ஐ பீன் லேர்ன்ட் லாட் ஆஃப் யுஐ யுஎக்ஸ் அ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரிப்பீட் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க சொன்னத ரிப்பீட் பண்ணாம சொல்லணும். இல்ல ரிப்பீட் பண்ணாம சொன்னாங்கன்னா, அது அவுட். சரிங்களா? ஸோ அது அப்படியே கன்டினியூவேஷன் ஆயிட்டே இருக்கணும். அந்த ஸ்டோரி வந்து கன்டினியூயஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். அப்பதான் டீமுக்குள்ள ஒரு கலகலப்பு கிரியேட் ஆகும். அப்பதான் ஒரு டீமுக்குள்ள ஒரு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு, இந்த மாரி என்ன பண்ணுவாங்க, ஒரு கேம் ஒண்ணு லைட்டா ரன் பண்ணிட்டு, தென் தே வில் ஸ்டார்ட். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ராப் பண்ணுவாங்க. பேசிக்கலி உங்க மைண்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு ஐடியேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் உங்ககிட்ட ஸ்டிக்கி நோட் அண்ட் பேப்பர் பேனாவ குடுத்துருவாங்க. இல்ல அ ஒரு ஸ்டிக்கி நோட் ஒரு பல்க்கா குடுத்துட்டு, ஒரு 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 ஸ்கெட்ச் பென் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் பீரியட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 மினிட்ஸ் டைம் பீரியடு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒண்ணு சொல்றேன். இதுக்கு யாரெல்லாம் பதில் தெரியுதுன்னு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒரு கொஸ்டினுக்கு எழுதுவீங்க. ஓகேங்களா? அந்த எழுதுனத எடுத்துன்னு போயிட்டு எல்லாருமே போர்ட்ல போய் ஒட்டுட்டு வரணும். இந்த மாரி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஓகே. பிரைன் ரைட்டிங். இது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசுறது மட்டும் இருக்கும். அதுக்கு பேரு பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடாலஜிஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்னா, பிரைன் ரைட்டிங் தான் பண்ண போறோம். வேற ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, வி ஆர் கோயிங் டூ ஃபைண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் இன் த வெப்சைட்ஸ். ஓகேங்களா? அந்த வெப்சைட்ல இருக்கிற ப்ராப்ளத்த கண்டுபிடிக்க போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியேஷன் டெக்னிக்கா? ஐடியேஷனுக்குள்ள இது யூஸ் பண்ணலாமா? அப்படிலாம் இல்ல. இது ஒரு வொர்க் செஷன். இது வந்து டிசைன் திங்கிங் வொர்க் ஷாப் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா? நம்ம பண்றது என்னப்பா? டிசைன் திங்கிங் வொர்க் ஷாப். இந்த வொர்க் ஷாப்ப நீங்க போய் கண்டக்ட் பண்ணணும். எதுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க? அப்படின்னா, ஒரு பிராண்டுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சி கைஸ்,
நீங்கள் வந்து போடுறீங்களா, லைக் இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்டில் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி போடக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? டேக் த ஸ்டிக்கி நோட் அண்ட் ஒர்க் ஆன் தட். ஸ்டிக்கி நோட் இங்கே லெஃப்டில் இருக்கு பாருங்க. அதே மாதிரி ரிப்பீட்டட் பிராண்டை போடக்கூடாது. சொல்றது புரியுதா? ஒருத்தவங்க போர்ட் போட்டாங்கன்னா டன் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அந்த ரிப்பீட்டடாக சாம்சங்கோட இருக்கு, சாம்சங் ஏர்பட்ஸ். போடுங்க யா சாம்சங். சாம்சங் இருக்குது. போட் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணாதீங்க அதிகமாக. தட் இஸ் வாட் மை சஜஷன். ஓகே, டோன்ட் ரிப்பீட் த திங்ஸ். போட் போட்டாங்களா, போட் டன் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஒரு டைமிங் செட் பண்ணிடலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஆல்ரெடி 5 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்துட்றேன். சரியா? வேர் இஸ் த டைமர்? எஸ், டைமர். ஓ, டைமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு பே அண்ட் அப்கிரேட். ஆக்சுவலி ஃபிக்ஜாம்லேயே கூட பண்ணியிருக்கலாம், பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதில் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஃபைன். ஓகேப்பா, போட்டது போதும். நம்ம ஃபர்தராக மூவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நான் வந்து இதில் வந்து இப்போ எல்லா பிராண்டையும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு மோஸ்ட்டாக செல் ஆனது எந்த பிராண்டு, அதை மட்டும் ஒரு 4 பிராண்டு மட்டும் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சொல்லுங்கப்பா. எனக்கு டிசைன்லையும் பக்காவாக இருக்கணும், ப்ளஸ் நல்லா சேல் ஆகிற பிராண்டாக இருக்கணும். அதில் குவாலிட்டிலாம் நிறையா இருக்கும். எனக்கு குவாலிட்டி வேண்டாம், எனக்கு ப்ராடக்ட் வெப்சைட்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ, இவங்க வெப்சைட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது யார்? அப்போ அதுக்கான ஓட் போடலாமா இப்போ? ஸோ கிவ் மீ யுவர் ஓட். ஓட்டு போடுறதுக்கு ஸ்டிக்கர் எங்கே இருக்குது? ஓட்டிங். அந்த பாவிகளை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கடா. ஓகே, ஓட்டிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணிப்போம். சரியா? ரவுண்டு ஸ்டிக்கர் ஒன்று. ஓகே, இப்போ உங்களுக்கு யாருக்காவது வந்து அதில் ஓட் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு உங்களுடைய கலர் பேட்டர்ன் ஒன்று போட்டு அதில் போய் ஒரு டாட் வச்சுருங்க. கலர் நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க ஒரு கலர். ஓகேவா? நான் வந்து இப்போ கலர் சூஸ் பண்ணுறேன். நான் எனக்கு க்ரீன் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் குட்டியாக்கிங்க, ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஃபுல் ஆகிடும். எனக்கு ஆப்பிள் வந்து எனக்கு ஓட்டடு க்ரீன் வந்து எந்துப்பா. ஸோ க்ரீன் எந்து நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு போட்டுடுறேன். ஓகேங்களா? ஆரோ லக்ஷ்மண் நான் போட்டுடுறேன் அதில். அந்த மாதிரி உங்களுடைய இதில் உங்களோட இனிஷியலை போட்டு நீங்கள் ஓட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து போட் எனக்கு வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜேபிஎல். ஓகேவா? அந்த 2 பிராண்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் எனக்கு வந்து ஓட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்களுமே ஓட் பண்ணலாம். எதுக்கெல்லாம் வந்து அதிகமாக வெப்சைட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம். வெப்சைட் நல்லா இருக்கிற பிராண்டுக்கு மட்டும்தான்.
சரியா? மீனிங் ஐம் குட் வித் தட். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு போல்ட் கூட அந்த அளவுக்கு பிடிக்கல, எனக்கு ஆப்பிள் தான் பக்காவாக பிடிச்சிருக்கு. ஓகே, ஆப்பிள் ஹேஸ் தட் திங். ஓகேவா? ஒரு ஆப்பிளுடைய லேண்டிங் பேஜை பார்க்கும்போது வேற லெவல் இருக்கு. கரெக்டா? இப்போ 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 நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அட்ராக்டிவான ஒரு ஒரு வெல்கம் ஸ்லைட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, வி கேன் சே லைக் வீடியோ அனிமேஷன் சொல்லலாமா? இப்போது நான் உங்ககிட்ட சொல்லி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். இப்போ என்னன்னா, வி ஜஸ்ட் கோயிங் டு கம்பேர் யாருக்கெல்லாம் அதிகமான ப்ராடக்ட்டில் வந்து இது போட்டிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் எடுக்க போகிறேன். சரியா? போட் ஆல்ரெடி மேலே இருக்குது. யார் அந்த ஹரி, நீங்கள் தானே மேலே வச்சுருக்கீங்க உங்களுடைய இதை. ஓகேங்களா? மேலே தான் இருக்குல்ல, இது வேண்டாம். ரிப்பீட்டட் வந்து டெலிட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு கம்பேர் த ஃபீச்சர்ஸ். இப்போ என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ், இப்போ ஆப்பிளில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் டவுன் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே, உங்கள் ஓட்டிங் முடிச்சிட்டிங்களா? 5 மினிட்ஸ் ஆஃப் டைம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, 5:53க்கு நான் சொன்னேன். மணி இப்போ வந்து 9:58 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், உங்களோட டைமர் முடிஞ்சிடுச்சு இப்போ. ஓகேவா? இந்த டைம் முடிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ஜம்ப் இன்டு திஸ் வெப்சைட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களை, கைஸ் ஓவர், அவ்வளோதான். எல்லாம் முடிச்சிட்டிங்களா? உங்களோட ஓட்டிங் முடிஞ்சிச்சா? டன்னா? அவ்வளோதான், உங்களோட ஓட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு அனலைஸ் தி ஆப்பிள் வெப்சைட் நவ். ஓகேங்களா? என்னுடைய நம்மளோட ஆப்பிள் வெப்சைட்டை போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, கம் கைஸ், என்னோட ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துருங்க எல்லாரும். மீரோ போர்டை விட்டு வெளியே வாங்க, என்னுடைய ஜூமுக்குள்ளே வந்துருங்க. ஓகே, இப்போ ஆப்பிளோடைய ஸ்டோருக்குள்ளே நம்ம போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆப்பிள் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். வாட் வி ஆர் கோயிங் டு அப்சர்வ், வி ஆர் கோயிங் டு அப்சர்வ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பியூட்டிஃபுல்லான நேவிகேஷன் பார் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாவோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? ஐம் கோயிங் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் நவ். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் நான் இப்போ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து உள்ளே போட போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு பேர் என்னன்னு வச்சுக்கலாம்னா, இப்போ ஆப்பிளோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இது வந்து ஆப்பிளோடைய ஸ்க்ரீன்ஷாட். இதுக்கு பேர் வந்து பேட்டர்னிங் சொல்லலாம். இது பேர் என்னதுப்பா? இதுக்கு பேர் வந்து பேட்டர்னிங். இப்போ நான் அந்த பேட்டர்னிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இடம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஆப்பிளோடைய என்டையர் டிசைன் சிஸ்டத்தையும் அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு, இது வந்து என்னுடைய லேண்டிங் பேஜ். ஓகே, என்னுடைய லேண்டிங் பேஜ் நான் அந்த மாதிரி நோட் பண்ணிப்பேன். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ். ஸோ லேண்டிங் பேஜில் நேவிகேஷன் பார்லாம் இருக்குன்றது நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் இந்த பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் கெதர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேவிகேஷன் பேஜ்லேயே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் கீழே ஆப்பிள் ஸ்டோர் இன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு அவனுங்களுடைய யூஎஸ்பி இங்கே போட்டிருக்கானுங்க.
ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இதையும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஐ டுக் அ ஸ்கிரீன்ஷாட். இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பாருங்க, வேலண்டைன்ஸ் டேக்கு இப்பயே டார்கெட் பண்ணிட்டான். ஓகே, என்னுடைய லேண்டிங் பேஜ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லேண்டிங் பேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ஹைலைட் பண்ண போறோம் அதில் ஒன்று ஒன்றும். சரியா? இப்போ பர்சனலைசேஷன் கொடுத்து நீங்கள் வந்து அதில் என்ன வேணால் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஓன் இம்ப்ரெஷன் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யூஸருக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதும் தயாராக இருக்கிறான் இவன். பர்சனலைசேஷன் கிஃப்ட் கூட பண்ணுறது தயாராக இருக்கிறாங்கப்பா ஆப்பிள். இப்போ இந்த 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 ஒயர் ஃப்ரேம், இந்த பிரைன் ஸ்டாமிங் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதோ இந்த கம்பெனிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இதை அவர் பார்த்தாருன்னா, இந்த டேட்டா நம்ம அவர்கிட்ட கொடுத்தோன்னா, இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹிம். இதில் யாராவது ஒர்க் பண்ணவங்க எனக்கு ஒர்க்குக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட நீங்களே கூட அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு, சார் உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, உங்களுக்காக எங்கள் டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட காட்டலாம். வேலைக்கு போகிறதா இருந்தால், சப்போஸ் நான் ஒரு பிஸ்னஸ் எடுக்க போகிறேன்னா நானே கூட என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட பேசிட்டு, ப்ரோ பாருங்க உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் ப்ராப்பராக யூஎக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ராடக்ட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுடைய சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது யூஎக்ஸ் சைட்லேருந்து ஹெல்ப் வேணும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சைட்லேருந்து பிச் பண்ணலாம். பிஸ்னஸும் நான் அதுலேருந்து எடுப்பேன். ஸோ இட்ஸ் மை மை ஐடியா, மை பிளான். இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த இப்போ நீங்கள் யூஎக்ஸ் ஏஜென்சியே என்ன பண்ணுவாங்கன்னா, யூராஸ்டிக் எவாலுவேஷன் பண்ணுவாங்க ஒரு பெரிய சைட்டுக்கு. பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. இதோ பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்கள் சைட்டில், இதெல்லாம் சரி பண்ணணும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு ஆப்பிளோட லேண்டிங் பேஜ் நான் முடிச்சிட்டேன். அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பேஜுக்குள்ளே போயிடலாம். இப்போது கைஸ் நான் மட்டும் பண்ண மாதிரி இல்லை, நீங்களுமே ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் இருந்து போடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாராவது ஒருத்தவங்க போய் போட்டோட சைட்டோடைய லேண்டிங் பேஜ் எடுத்துவாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தவங்க போயிட்டு இன்னொரு பேஜ் எடுத்துவாங்க. அப்படி மல்டிபிள் பேஜஸ் எடுத்து வந்து போடுங்க, ஒரு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஒர்க் செஷன். நான் மட்டுமே பண்ணுறதில்ல ஒர்க் செஷன். ஓகே, ஸோ யூ பீப்புள் ஆல்சோ கேன் பிரிங் சம் அதர் அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போ எது இருக்குது, போட் இருக்குது. போட்டோடைய லேண்டிங் பேஜ் போய் எடுங்க பார்க்கலாம். இந்த இருக்குல்ல போட்டோடைய லேண்டிங் பேஜ்லேருந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவாங்க ஒன்று ஒன்றா. இதை ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வேணும். ஸோ ஹெல்ப் மீ ஆன் தட். ஒன் பர்சன் கேன் டேக் ஆர் ஒன் டீம் கேன் டேக் திஸ் ஒர்க்கு. இன்னொருத்தவங்க யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அனதர் நாய்ஸோ இல்லை வேறு ஏதாவது பிராண்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு வரீங்களா? ஸோ இதில் வந்து போடுங்க. இதுதான் ஒர்க் செஷன், இதுதான் ஐடியேஷன். இப்போ ஐடியேஷனா என்ன ப்ரோ, ஐடியேஷனா என்ன ப்ரோனா இதுதான் ஐடியேஷன். ஸோ உங்கள் கூட சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் ஐடியேஷன் பேசிக்லி. இது வந்து ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. இப்போ நான் பண்ணுற லைவில் இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள். ஆக்சுவலி எங்களோட டீம் இப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே புல் பண்ணிவிட்டு டேட்டாவை ஒன்று ஒன்றா கேட்போம். அவங்கவுங்க ஒரு ஒரு டேட்டா வந்து போடுவாங்க இங்கே. ஓகே, இப்போ அடுத்த ஃப்ரேம் இது வந்து ஆப்பிளோடைய பேட்டர்னிங். ஆப்பிள் பேட்டர்னிங், இது பேர் வந்து பேட்டர்னிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நான்லாம் வந்து விக்டோரியா சீக்ரெட் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் தான் சில டெக்னிக்ஸ்லாம் எனக்கு புரிஞ்சுது, தெரிஞ்சுது. சரியா? ஸோ ஆரம்பத்திலேயே எனக்கு எந்த அகாடமியும் இதெல்லாம் சொல்லியே கொடுக்கல. இப்போ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, நோ ஒன் ஹாஸ் பின் டீச்டு மீ இன் எர்லியர் அகாடமிஸ். இதெல்லாம் யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. சொல்லி என்ன சொல்கிறது,
எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கூட கிடையாது. இதெல்லாம் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. பட் ஆனால் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் வேலைக்கு போனோன்னா ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி பண்ணணும். கூகுளில் வேலைக்கு போனோன்னா நீங்கள் இந்த ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி பண்ணணும். மைக்ரோசாஃப்ட்குள்ளே வேலைக்கு போனோன்னா இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி தான் அவங்களோட மேட்ரு. இங்கே லைவில் உட்காந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ. ஓகே ஓகே ஐ திங்க் சம் ஆஃப் த பீப்புள் ஆர் இங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ஃப்ரேமில் பேரை போட்டுடணும். அதில் தான் இப்போ நான் ஆப்பிள் எடுத்துக்கிறேன்னா ஆப்பிள் போட்டேன் நான் பேர், இங்கே ஃப்ரேமோட பேரை வந்து மாற்றிட்டேன். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற பேரை வந்து மாற்றுங்க, ஃப்ரேமோட பேரை மாற்றுங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சோனினா அங்கே சோனின்னு போடுங்க, அந்த இதில் போடுங்க. ஓகே, நாய்ஸ்னா நாய்ஸ்ன்னு போடுங்க. வெரி குட். இப்போ நாய்ஸோடைய ப்ராடக்ட் போடுறீங்கன்னா நாய்ஸோட ப்ராடக்ட் போடுறவங்க இங்கிட்ட இருந்து போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் யார் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரியல்மி. இந்த ஹெட்டிங் மாற்றுங்க, இங்கே ஃப்ரேமோட பேரை மாற்றுங்க. மேலே தான் ஒரு சோனி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி. இங்கே எல்லாரும் ஒரே ஒரு போர்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு போர்டு எடுத்துக்காதீங்க. சோனினா சோனியோட போர்டில் எல்லாம் பண்ணணும். போட்னா போட்டோட போர்டில் எல்லாம் பண்ணணும். இப்போ ஆப்பிளில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆப்பிளுடைய போர்டில் இங்கே ஒர்க் பண்ணணும். இப்போ எனக்கு யாராவது செகண்ட் பேஜ் எடுத்து வந்து போடுறீங்களா? அதாவது இந்த ஏர்பாடோடைய பேஜ் இப்போ நான் இங்கேருந்து கிளிக் பண்ணி ஏர்பாடுக்குள்ளே போக போகிறேன். அப்போது அந்த பேஜ் எனக்கு யாராவது எடுத்து வந்து போட முடியுமான்னு பாருங்கள். இப்போ நான் ஆப்பிளில் எங்கள் மேலே இருக்கிறேன். இந்த பேஜ்லேருந்து நான் இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இதோ பாருங்கள், இந்த ப்ராடக்ட் இங்கே கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நான் கிளிக், இப்போ என்னோட ஆப்பிளோடைய லேண்டிங் பேஜ் வந்துருச்சு. அதாவது ஏர்பாடோட லேண்டிங் பேஜ் வந்திருக்கு. ஏர்பாட் 3 வந்திருக்கு. இப்போ இங்கே ஏர்பாட்ஸோடைய லேண்டிங் பேஜ் இது. முன்னாடி பார்த்தது ஓவரால் ஆப்பிளோடைய லேண்டிங் பேஜ். இப்போ பார்த்துட்டு இருக்கு ஏர்பாடுன்ற சப்பு ப்ராடக்டோடைய லேண்டிங் பேஜ்குள்ளே இருக்கீங்க. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துடுறேன். எனக்கு அதுக்கு அடுத்து இருக்கிறத நீங்கள் எட்டுவாங்க. அப்படியே எல்லாரும் ஒவ்வொரு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி போடுங்க பார்க்கலாம் கடன்னு. ஆக்சுவலி இந்த பேட்ச் ரொம்ப ரொம்ப பிளஸ்டு. ஆக்சுவலி நீங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேட்ச் இருக்குங்க கரெக்டாக. இங்கே 3 பேட்சுமே பயங்கரமான பிளஸ்டு. பிகாஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவோம் முன்னாடிலாம். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. யார் பண்ணுது இந்த வேலையை? ஓகே, வெளியில் கிளிக் பண்ணுங்க. இப்போ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணணும். இப்போ எல்லாருமே அவங்களுடைய பேட்டர்னிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிராண்டு வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து என் ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று விஷயங்கள் பண்ணணும், இனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சில சஜஷன்ஸ்லாம் கொடுப்போம். இப்போ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு டே. மொத்தம் அது ஒரு 3 நாள் நடக்கும், இல்லை 4 நாள் நடக்கும் அந்த ஆக்டிவிட்டி. அக்சென்ச்சர்லேருந்து கிளம்பி போய் ஒரு கம்பெனிலே உட்காந்து பண்ணுவாங்க இந்த இந்த ஒர்க் ஷாப்பை. டிவிஎஸ் மாதிரி கம்பெனி, பெரிய பெரிய ரினால்ட் கம்பெனி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் போய் அங்கேயே உட்காந்து ஒரு 3-4 நாள் உட்காந்து அவங்களுடைய பீப்புள் கூட உட்காந்து டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு வருவாங்க. இந்த ஒர்க் ஷாப்புக்கு மட்டுமே பல பல லட்ச ரூபா, பல கோடி ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த
அக்சென்ச்சர் நான் இதில் கூட போடுறேன் பாருங்க உங்களுக்கு. அக்சென்ச்சர் டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் காஸ்ட் ஃபார் ஒன் கம்பெனி. Standard pricing for tailored in company design thinking workshop, but consider bespoke high-end consulting engagement. Estimated cost tailor made in company workshop for team approximate 20 to 30 people, cost 5 lakh to 15 lakh per engagement depending on 1 or 2 days. Seniority and facilitators. Hourly rate. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போடுற ஒர்க் ஷாப்பு. சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் யூஎஸ்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இது மூலியமா என்ன நடக்கும்னா, கன்சல்டிங் குடுத்துட்டு வருவாங்க உங்களுக்கு. லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். உங்க கம்பெனிய பக்காவா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான பிளான் போட்டு குடுத்துட்டு வருவாங்க அவங்க ஆக்சுவலா. இப்போ நீங்க இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க நம்பள. இந்த இன்னோவேஷன் கம்பெனி இந்த மாரி கம்பெனிஸ்லேருந்து நம்மள கூப்பிடுவாங்க. நம்மளனா அந்த அக்சென்ச்சர் பீப்பிள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த மாரி எனக்கு வந்து என் கம்பெனிக்கு வந்து ஒரு சில தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூப்பிட்டு அவங்க என்ன பண்ண வைப்பாங்க, அந்த ஒர்க் ஷாப் பண்ண வைப்பாங்க. இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஐடியாஸ் வரணுன்றதுக்காக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோஸ்ல போட்டிருக்கானுங்க பாருங்க. 95 டூ 2024ன்னு போட்டிருக்கானுங்க. டாலர்ஸ்ல $120 to $2,000 பர் டே பர் பர் யூனிட் பர் டே. Industry standard for employees training roughly 25 factors and influencing price. தெரிதா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் அக்சென்ச்சர் வந்து இந்த மாதிரி சர்வீஸ்லாம் குடுப்பாங்க. ஓகே. ஸோ தே கண்டக்ட் த ஒர்க் ஷாப்ஸ். அவங்களுக்கு ஒர்க் ஷாப் பண்ணி, ஐடியாஸ பண்ணி, அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜி போட்டு குடுத்துட்டு வரது தான் இவங்களோட வேலையே. இதான் அந்த கன்சல்டிங் கம்பெனிஸோட வேலையே. இவங்க வந்து ஒர்க்கும் பண்ணி குடுப்பாங்க, ஐடியாவும் குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு கன்சல்டிங் பேஸ்ட் கம்பெனி இவங்க. எல்லா கம்பெனிலயுமே அந்த இன்னோவேஷன் டீம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்க மாரி ஆட்கள வந்து ஹையர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு, ஒரு கம்பெனில போயிட்டு, இந்த மாரி உங்களோட இதுல இது மாத்தலாம், இது மாத்தலாம் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, ஐடியா குடுத்துட்டு வருவாங்க. நீங்க எந்த இண்டஸ்ட்ரினா எடுத்துக்கங்க. நீங்களே கூட கூப்பிட்டு வரலாம். நீங்க சப்போஸ் ஒரு பெரிய கம்பெனியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கூட அப்ரோச் பண்ணலாம். அக்சென்ச்சர வந்து எனக்கு வந்து கன்சல்டிங் பண்ணி குடுங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா நான் ஒண்ணு சார்ஜ் பண்ணுவாங்க நல்லா. ஓகேவா? அதுக்கேத்த மாரி நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா, ஓகே டன். ஸோ எல்லா கம்பெனி கூடயும் பார்ட்னர்ஷிப் போட்டுப்பாங்க. AWS அது இதுன்னு எல்லா கூடயும் பார்ட்னர்ஷிப் போட்டு, பொருட்கள வந்து உங்களுக்கு வித்து தள்ளிடுவாங்க. நீங்க என்ன கேட்டாலும் அவங்க உங்களுக்கு பண்ணி குடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அக்சென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டுருவாங்க. பொருள் வாங்குறதுக்கும், பொருள் விக்கிறதுக்கும். இப்ப AWS வேணுமா, AWS ஆளு என்கிட்ட இருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் வேணுமா, மைக்ரோசாஃப்ட் ஆளு இருக்காங்க. எல்லாரையும் உங்ககிட்ட குடுத்துப்பாங்க. அந்த மாரி. ஓகே. ஓகே. போட்டீங்களா எல்லாருமே?
ஓகே கைஸ், நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டன்னுன்னு போடுங்க. மேற்கொண்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே கைஸ், சூப்பர். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ முடிக்க வேண்டியவங்க முடிங்க, சரியா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த செஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் இப்போ நான் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன்னா இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்குன்றதை நான் தனியாக அங்கே நோட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்படி வச்சுட்டு என்னோட ஸ்டிக்கி நோட் எடுத்துப்பேன் இப்போ நான். ஓகேவா? என்னோட ஸ்டிக்கி நோட் எடுத்துட்டு இங்கே நான் என்ன எழுதுவேன், நேவிகேஷன் பார் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, மினிமலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கி நோட்டில் ஒரு பாயிண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், நோட் பண்ண போகிறேன். அதாவது நேவிகேஷன் பார், அதாவது நேவிகேஷன் நேவ் பார் போட்டுக்கலாம். ஓகே, நேவ் பார் வந்து சிம்பிள் அண்ட் நீட். நான் இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஒரு பாயிண்ட் ஒன்று போடுவேன் நான். இந்த மாதிரி எதெல்லாம் பெஸ்ட்டாக அட்ராக்டிவாக இருக்குதோ ஒரு சைட்டில் அதை நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரிஞ்சுது நம்ம ஐடியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ. ஸோ நீங்களுமே என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் உங்களோட பாயிண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இந்த ஹெட்டரில் வேறு என்ன பெட்டராக இருக்குது? அவங்க வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஆஃபருக்குன்னு ஒரு பேட்ச் ஒன்று வச்சுருக்காங்களா, அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஷேப் டூலை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதற்குள்ளே இந்த ஷேப் டூலை கிளிக் பண்ணி இங்கேருந்து இப்படி வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் தெரியுதா எப்படி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு? அதாவது லைன் இந்த மாதிரி இங்கேருந்து லைனை போட்டு இந்த மாதிரி லைன் வச்சுப்பேன் நான். இப்படி வச்சுப்பேன், தெரியுதா? இந்த மாதிரி லைன் போட்டு நேவிகேஷன் பார் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 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 இது எடுத்துக்கிட்டு பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், அப்படி இதை வந்து நான் ஹைலைட் பண்ணுவேன். எதனா இந்த இடத்துல இருக்கிறது, இந்த இடத்துலனா அந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹைலைட் பண்ணுவேன் நான். ஏன்னா இந்த ஆஃபர் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பேட்ச், இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்கிற ஒரு பேனர் சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது வந்து டெக்ஸ்ட் பேனர். ஓகேவா? இப்போ நான் அதை என்ன பண்ணுவேன், நோட் பண்ணிப்பேன். ஸோ தே ஹாவ் ஆடட் டெக்ஸ்ட் ஆஃபர் பேனர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதுக்கு பேர் வந்து ஒன்று இருக்கு, சரியா? அப்போ அந்த ஆப்பிள் சைட்ல வேற என்னென்ன பெஸ்டா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. அப்போ தே ஹாவ் ஆடட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் இமேஜஸ் இயர். இந்த மாதிரி இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டோடைய லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ப்ராடக்ட்ஸை எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, கார்டாக போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்கள் இதில் இருக்கிற ஹைலைட்டிவ் ஃபேக்டர்ஸை இங்கே என்ன பண்ண போகிறீங்க, நோட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே அக்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபார் ஆப்பிளோடைய எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் பெஸ்ட்டாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நோட் டவுன் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து ஆப்பிள் முடிச்சதுக்கப்புறம் கோ ஃபார் போல்ட், சரிங்களா? போல்ட்டுக்கு போங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பிராண்டுக்கு போங்க. போயிட்டு உங்களுடைய ஹைலைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்னன்றதை நோட் டவுன் பண்ணி வைக்கிறீங்க, சரியா? இதோட நம்ம இந்த செஷனை முடிப்போம். நாளைக்கு நான் நீங்கள் முடிச்சிடுங்க. இதை நீங்கள் உட்காந்து இன்றைக்கி டைம் இருந்தால் முடியுங்க, இல்லை நாளைக்கெல்லாம் உட்காந்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து பெஸ்ட்டாக இருக்கிற ப்ராக்டிசஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் நம்மளோட ஆப்குள்ளே என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஓட்டிங் வாங்க போகிறேன். ஓட்டிங் வாங்கினதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் ஃபீச்சர்ஸாக இருக்குது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக எடுத்து போய் மேலே போட போகிறோம். இதெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கரண்ட் ஆப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஐடியாஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஐடியாஸு அதில் எதெல்லாம் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், எதெல்லாம் ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை ப்ரியாரிட்டி முடிவு பண்ணிவிட்டு தென் வி ஆர் கோயிங் டு டிசைன் அ கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்ணதுக்கப்புறம் தென் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நம்மளுடைய யூசர் ஃப்ளோ. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், சரியா? இப்போ இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதே போல் ப்ராப்ளத்தை ஒன்று கொண்டு வரேன். அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம், சரியா? அது டைரெக்டாக என்ன சொல்கிறது, இதே மாதிரி தான் இருக்கும் அங்கேயுமே. பட் ஆனால் அதில் இன்னும் நிறைய விஷயங்களை க்யூரியாசிட்டியாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஃபைன். ஸோ கைஸ் பண்ணுறீங்களா? நாளைக்கு டைம் எடுத்து பண்ணுவீங்களா அதை? எஸ் ப்ரோ, பண்ணுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பண்றேன் ப்ரோ. ஓகே, டன், சூப்பர். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் திரும்பி இதே மியூரோ போர்டுல எப்படி சார் போடுறது? இதே போர்டு தான். லிங்க் அனுப்பியிருக்கேன்ல, நான் குரூப்பில் போட்டிருக்கேன்ல. ஓகே, குரூப்ல. ஓகே சார். குரூப்பில் இருக்கு. ஸோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணி வைங்க. ஸோ நம்ம நாளைக்கு வந்து அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு இதெல்லாம் பெஸ்ட் ஃபீச்சர்ஸாக இருக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நம்ம வெப்சைட்டில் போட போகிறோம். ஓகே, டன். இப்போது இதை நான் பெஸ்ட்டாக ஏன் பண்ணியிருக்கிறேன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பண்ண போகிறோம் நம்மளோட ப்ராடக்ட் ஓனருக்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குன்றத ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நம்ம அது ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு இன்புட் கொடுப்பாங்க, இதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட இன்புட்டை நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் வி ஸ்டார்ட் கிரியேட்டிங் தி லோ ஃபெடிலிட்டி. ஓகே, டன். ஓகே, சூப்பர். இதோட இந்த செஷனை நம்ம முடிப்போம். நீங்கள் இதை கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்கள். நாளைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இப்போ பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா காம்பீட்டர் பெஞ்ச்மார்க்கிங். அந்த காம்பீட்டர் பெஞ்ச்மார்க்கோட அவுட்கம் தான் இந்த செக்மெண்ட்ஸ். என்னென்ன செக்மெண்ட்டு, நம்மளோட பேட்டர்னிங் சொல்கிற ஆக்டிவிட்டி, ஓகேங்களா? அதாவது என்னென்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அது என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்றதை நோட் டவுன் பண்ணிட்டு வரோம். ஏன்னா சேம் பிராண்டுன்றதுனால, சேம் கைண்ட் ஆஃப் பிராண்டுன்றதுனால இது பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற பெஸ்ட் விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம். அதை நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட இந்த செஷன் நம்ம முடிக்கலாம், ஓகேவா? கைஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நாளைக்கு கொஞ்சம் இயர்லியராக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் கொஞ்சம் இயர்லியராக 8:30 கனெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணலாம், சரியா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், தேங்க்யூ. தென் வில் கனெக்ட் டுமாரோ. பாய். தேங்க்யூ சார். யா, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ, பாய் ப்ரோ. Yep.